லாகின் பண்ணிக்கிறோம். பிறகு ஏதாவது வண்டி ஏதாவது பீடி ஆச்சுன்னா ரிப்போர்ட்ஸில் போய் பிரேக் டவுன் சம்மரி கொடுத்தா போதும், அது தன்னாலே வந்துடும். பிரேக் டவுன் போட்டு பிரிண்ட் அடித்தா போதும். நமக்கு இந்த வண்டியில் பிரேக் டவுன் எத்தனை டிக்கெட் வண்டியில் இருக்குது, நம்ம அதை அப்படியே எடுத்து அடுத்த வண்டியில் கொடுத்துடலாம், பாஸ் பண்ணி கொடுத்துடலாம் மற்ற பயணிகளை. பிறகு லக்கேஜ் அடிக்கிறது எப்படின்னா, ஆன் ரூட் புக்கிங் அங்கே போய் ஷார்ட் ட்ரிப் கொடுத்து லக்கேஜுன்னு கிடக்கும். அதில் நம்ம ஃபுல்லாக ஹாஃப் ஆப்ஷன் உண்டு, ஃபுல் ஆப்ஷன் உண்டு. ஃபுல்லாக ஆஃப் ஆன் கொடுத்தா போதும், ஒன்று அடித்து நம்ம போகிற வேண்டிய இடத்த அப்படியே டைப் பண்ணால் போதும். இதில் அந்த விலை வந்துடும், 20 ரூபான்னு வந்துருக்குது. இந்த பாஸுக்கு எப்படி அடிக்கணும்னா, பாஸுக்கு நம்ம சிலவங்க பாஸுக்கு ஹாஃப் டிக்கெட் உண்டு, அதுக்கு நம்ம டிஃப்ரெண்ட் எபிள்டு பாஸ்ன்னு சொல்லி அந்த பாஸில் 5 நம்பர் இருக்கும், அதை அடித்தா போதும். அடிச்சிச்சு டிசபிலிட்டி கொடுத்துச்சு, அவங்களுக்கு உள்ள இடத்த செலக்ட் பண்ணால் போதும். செலக்ட் பண்ணால் அவங்களுக்கு மொத்த ஹாஃப் டிக்கெட் மாரி வரும். இந்த வாரண்ட்டுனா அந்த போலீஸ் கொண்டு வர வாரண்ட்டில் வாரண்ட் நம்பரை அடித்து அடுத்த நம்ம அவங்க போகிற இடத்த கேட்டு போகிற இடத்த அடித்தா போதும். அடிச்சிச்சு அது கொடுத்தா போதும், அமௌண்ட் வந்துடும், டிக்கெட் வெளியே வந்துடும். அவங்கள்ட்ட அந்த இதை வாங்கினா போதும், பைசா வாங்கக்கூடாது. அப்புறம் அதேமாரி நான் 5 வயசு குறைஞ்ச பிள்ளைகளுக்கு கொடுக்கறதுக்கு நம்ம இங்கே ஒரு இடத்த டைப் பண்ணி அதுக்கு பிறகு அவங்களுள்ள டிக்கெட் அடித்தா போதும். அதில் 30 ரூபா டிக்கெட்டு பாதி விலை வந்துடும். வேறு நம்மளுக்கு எவ்வளோ கலெக்ஷன் அடிச்சிருக்குன்னு பார்க்கறதுக்கு கலெக்ஷன் சம்மரி இருக்குது இல்லை, அது தட்டினா போதும். கொடுத்து